ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கண்ணை மூடின்னு பங்குகளை விற்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து 4 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பங்குகளை விற்றுருக்கிறாங்க. 2018 விற்றதை விட இது வந்து பல மடங்கு அதிகம். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்கிறாங்க. அது நம்முடைய பொருளாதாரத்தையே பாதிக்கும். வெந்த பொருளை வேலை பச்சுற மாதிரி அங்கே ட்ரம்ப் வேற வந்துட்டார் அமெரிக்காவில். இந்த கடந்த ஒரு வாரத்தில் ஆட்டோ, கன்சூமர் கூட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டெலகாம் ரிலேட்டட் கம்பெனிஸு, ஐடி, இது எல்லாமே நல்லா மேலே போயிருக்கு. இது எல்லாமே வந்து தொடர்ந்து தங்கம் விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்தியாவில் ஜிஎஸ்டி குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவில் வந்து பொருட்கள் அதிகமாக விற்பனையாகும், பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருந்தால் நம்முடைய கரன்சி கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகும். நம்ம நாட்டில் தங்கத்தோட விலை 3 விஷயங்களை பொறுத்து மாறுபடும். ஒன்று, போன தடவை நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணப்போ முடிவு பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணால் இம்மிடியேட்டாக அந்த இது வந்து இஃபெக்ட் வந்துடுச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து குறைப்போன்னு சொன்னாங்களே தவிர இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இது வந்து ஒரு தீபாவளி கிட்ட குறைப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம போன வாரம் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி 25,000 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது வந்து ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்போ எல்லாருடைய கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, நிஃப்டி ஆல் டைம் ஹையை தாண்டறதுக்கு இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற நியூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இதை வந்து கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பின்ன நோக்கி போயிடுவோம். பிஜேபி அரசாங்கம் வந்து அந்த நரேந்திர மோடியோட அரசாங்கம் வந்து 2014 தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஜ்பாய் தலைமையில் இருந்தாங்க. இப்போ நரேந்திர மோடி தலைமையில் ஃபஸ்ட்டு வந்தது 2014. அப்போ வந்த உடனே வந்து அருண்ஜேட்லி அவர் தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். முதல் பட்ஜெட்டு, அந்த முதல் பட்ஜெட்லேயே அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா, கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து இப்போ 30% இருக்குது. அது வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்தில் அந்த 30% நாங்கள் 25% குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். அப்போது உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பொதுமக்கள் நம்ம என்ன நினைப்போம், அடுத்த 5 வருஷத்தில் 5% குறைப்பேன்னு சொன்னார் அப்படின்னா ஒரு வேளை வந்து வருஷம் 1% குறைச்சிருவார் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த 5 வருஷமாக அவர் கடைசி வரைக்கும் ஒன்றுமே குறைக்கல. ஒரு வருஷம் முடிஞ்சு எல்லாரும் வந்து 1% குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்போ அவர் என்ன பண்ணிட்டார், 1% குறைக்கல. எந்தெந்த கம்பெனிக்கெலாம் 1 கோடி ரூபாய் கீழே டர்ன் ஓவர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 30லேருந்து 25 அப்படின்ட்டார். நாங்கள் 25 தானே குறைப்போன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து அந்த 1 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிக்கு மட்டும் 25, மற்றவங்களுக்கெல்லாம் 30 அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2வது வருஷமாக தான் எதாவது பண்ணுவார்னு பார்த்தா 2வது வருஷமும் பண்ணலை. 2வது வருஷம் நான் சொல்லிட்டாரு, 5 கோடிக்கு கம்மியாக டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிகள்லாம் வந்து நாங்கள் 30லேருந்து 25 குறைச்சிரோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணார். அவர் இருந்த 5 வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 கோடி, 5 கோடி, 10 கோடி அப்படி தான் கொண்டு வந்தார். ஆனால் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட எந்த நிறுவனமுமே வந்து ஒரு 500 கோடி, 1000 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் இருக்காது. அதனால் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்துக்குமே அந்த 5 வருஷமுமே எந்தவித பயனும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து பிஜேபி டேர்ம் 1. அதுக்கப்புறம் 2019 பிஜேபி டேர்ம் 2 வந்தது. 2019 அவங்க தான் ஜெயித்தாங்க, திரும்ப ஆட்சி அமைச்சாங்க. இதுக்குள்ளார அருண்ஜேட்லி வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் வேண்டாம், ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது நிர்மலா சீதாராமனை ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டாங்க. இவங்க நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்த உடனே கொஞ்ச நாளில் என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோவம் வந்து இந்தியாவில் பங்குகளை விற்க ஆரம்பித்தாங்க. அந்த பங்குகளை தொடர்ந்து விற்க ஆரம்பித்தாங்க. அப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றாக்கா ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு பொருளாதாரத்தையே பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போய்டும். எந்த ஒரு பொருளாதாரமுமே பங்குச்சந்தை நல்லா இருந்தால் தான் பொருளாதாரம் வந்து பொருளாதாரத்தினுடைய கண்ணாடி பிரதிபலிப்பு தான் பங்குச்சந்தை. ஏன்னா இங்கே நல்லா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். தொழிலதிபர்கள் வந்து நிறைய பணத்தை முதலீடு வாங்க முடியும், பங்குச்சந்தையிலேருந்து நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அந்த பொருளாதாரமே வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆளாகும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போன உடனே
ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. வச்சுட்டு 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு டேக்ஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒன்று. 2வது, கார்ப்பரேட் டேக்ஸ் அருண்ஜேட்லி வந்து 30லேருந்து 25% கொண்டு வரேன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் செய்யாமல் விட்டுட்டது. இவங்க ஒரே நாளில் 30%லேருந்து 22% குறைச்சிட்டாங்க. டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ₹1,00,00,000 கீழே ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனிங்களுக்கு 22%, ₹1,00,00,000 மேலே ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனிங்களுக்கு 25%. ஸோ அருண்ஜேட்லி 5 வருஷம் செய்யாததை ஒரே ஷாட்டில் நிர்மலா சீதாராமன் பண்ணாங்க. அப்போது நிறைய அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொன்னாங்க, இவங்க அவ்வளோ நல்லவங்களா ஒரே நாளில் வந்து இவ்வளோ டேக்ஸை குறைக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றதால் அது பொருளாதாரமே பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஒரு பழி வாங்குற மாதிரி, நீங்கள் விற்றுட்டு போனீங்கல்ல, நான் ஏதாவது ஒரு நல்லது செய்கிறேன், அதனால் பங்குச்சந்தை ஏறிடும், அப்போ நீங்கள் விற்றவங்களாம் ஐயோ விற்றுட்ட மாதிரி நீங்கள் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய ப்ரெஷர் தாங்காமல் தான் இவங்க வந்து அந்த டேக்ஸை குறைச்சாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிக் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து 2 நாட்களில், அதாவது வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 6-7% பங்குச்சந்தை ஏறி இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை திரும்ப ஒரு 3-4% பார்த்திங்கன்னா 2 நாளில் கிட்டத்தட்ட 10% நம்முடைய பங்குச்சந்தை உயர்ந்தது. இது ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இப்போது ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங். என்னென்னா, அப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றாங்க, இப்போது அதான் பண்ணுறாங்க. போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கண்ணை மூடின்னு பங்குகளை விற்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து 4 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பங்குகளை விற்றுருக்குறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த 2018 அவங்க விற்றதை விட இது வந்து பல மடங்கு அதிகம். இதுக்கு இடையில் ஒரு காலகட்டத்தில் அந்த கரோனா வைரஸ்லாம் வந்தப்போ அவங்க வந்து கொஞ்சம் பங்குகளை கொஞ்சம் அதிகமாக விற்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு அந்த பங்குகளை விற்றாங்க. அப்போவே ரிசர்வ் பேங்க்கில் வந்து கவர்னர் ஒருத்தர் இருப்பார், டெப்புட்டி கவர்னரும் ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு டெப்புட்டி கவர்னரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். இது வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றுனுந்தாங்கன்னா, ஆல்ரெடி 2 லட்சம் கோடிக்கு விற்றுட்டாங்க, இதே மாதிரி அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்றுனுந்தாங்கன்னா இட் கேன் பி எ பொட்டென்ஷியல் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் ஃபார் இந்தியா. அது முதல்ல பிளாக் ஸ்வான் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுவோம். அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தினுடைய இம்பேக்டு கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லணுன்னாக்கா, அந்த ஸ்வான் அப்படின்றது வந்து இந்த அன்னப்பறவை இல்லை வாத்து அப்படி வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும், வெள்ளை கலரில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐரோப்பாவிலேருந்து ஒரு ட்ராவலர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறாரு. அவர் ஐரோப்பாவில் வந்து எல்லாம் இந்த ஸ்வான் வந்து எல்லாம் வெள்ளை கலரில் தான் பார்த்துருக்கிறாரு. அவர் ஆஸ்திரேலியா போனப்போ அவருக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியம், ஆஸ்திரேலியாவில் அந்த அன்னப்பறவை வந்து கருப்பு கலரில் இருக்குது. ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலேயும் மட்டும்தான் உலகத்தில் அன்னப்பறவைகள் வந்து கருப்பு கலரில் இருக்குது. அப்போ அவருக்கு ஒன்று தோணுச்சு, இது வந்து எப்படி, அதாவது இது பாசிபிளே இல்லை அப்படின்னு நினச்சோம், பாசிபிளே இல்லைன்னு நினச்சது இப்போது இருக்குது, அல்லது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள்னு நினச்சோம், அது நடந்துருக்குது. அப்போ தான் வந்து அவர் திரும்ப ஐரோப்பாவுக்கு வந்து ஒரு புத்தகம் எழுதினார், அதில் தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார், பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். அந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் வந்து பங்குச்சந்தையில் நிறைய பயன்படுத்துவாங்க. அதாவது ஏதோ ஒன்று நடக்குது, அதனுடைய பாதிப்பு யாருமே எதிர்பாராத அளவுக்கு அதிகமாக இருக்குது. அந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து கெட்டதாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லதுக்கும் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்டர்நெட் எடுத்துங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தப்போ இன்டர்நெட்டுன்றது ஒன்று கிடையாது.
ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட் இல்லைன்னா இல்லை எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம வந்து மொபைலில் இன்டர்நெட்டு இது பார்க்குறோம், அது மட்டும் கிடையாது. எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமாக தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் இன்டர்நெட் மூலமாக தான் இருக்குது. அது இல்லைன்னா இப்போது நம்ம யாரும் முன்ன மாதிரி பிரான்ச்சுக்கு போயிட்டுலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் எதுவுமே வந்து உங்களுக்கு நடக்காது. அப்போ அந்த இன்டர்நெட்டுங்கிறது வந்து பாசிட்டிவ் சைடாக இருக்கிற ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட். ஸோ அந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டுக்கு அதை ரொம்ப பெருசாக போகிறது நிறுத்திப்போம். இப்போ இங்கே வந்து அந்த ஒரு டெபுட்டி கவர்னர் என்ன சொல்லியிருந்தார், இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2 லட்சம் கோடி விற்றப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓரளவு செல் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அது திரும்ப பை பண்ண ஆரம்பித்தாங்க. கடந்த அக்டோபர்லேருந்து திரும்ப செல் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த தடவை 2 லட்சம் கோடிக்கு அவர் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்டை பற்றி பேசினார். இப்போ 4 லட்சம் கோடி விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஏ வந்து தொடர்ந்து பங்குகளை விற்கிறாங்க. இது ஒன்று. வெந்த பொண்ணில் வேலை பச்சுற மாதிரி அங்கே ட்ரம்ப் வேறு வந்துட்டார் அமெரிக்காவில். அவர் வந்துட்டு கண்ண முடின்னு வந்து இந்தியாவுக்கு வந்து நான் 50% டேக்ஸ் போடுவேன், 75% டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு ஒரு ரேட் சொல்லிங்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து 25% வரி, கூடுதலாக 25% வரி. ஏன்னா நீங்கள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறீங்க. ஆனால் சைனாவும் ரஷ்யா கிட்டேருந்து தான் ஆயில் வாங்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் போடலை. ஸோ இவர் வந்து ஒரு இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ரேட்டை சொல்கிறாரு. இப்போ ரொம்ப மிரட்டுறாரு. ஒரு ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படியாவது ஒரு நோபல் பரிசு வாங்கிடணும், அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிடணும் அப்படின்ட்டு தான் வந்து நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நான் தான் போரை நிறுத்தினேன்னு 42ஆம் தடவை நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி போயின்னுக்கு. அதனால் என்னென்னா, இப்போ இந்தியாவை இப்படி ப்ரெஷர் பண்ணால் அப்போ என்ன பண்ணாங்க இந்தியா, அவங்க போய் ரஷ்யா கிட்ட கொஞ்சம் கெஞ்சுவாங்க. சார் உங்ககிட்டேருந்து நாங்கள் குரூட் ஆயில் வாங்கினாக்கா அமெரிக்கா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, கொஞ்சம் தயவு செஞ்சாங்க யுக்ரைனில் இருக்கிற சண்டையை கொஞ்சம் நிறுத்திடுங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். இதனால் வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் நின்றுடும். அப்படி நின்றுட்டால் அந்த போரை நிறுத்தின பெருமையும் இவருக்கு தான் சேரும். அதனால் இது வரைக்கும் நான் 5 போரை நிறுத்தியிருக்கிறேன், இது 6வது போர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்கிறாங்க. கடந்த பல மாதங்களில் 4 லட்சம் கோடிக்கு விற்றுருக்குறாங்க. கூடுதலாக இப்போ ட்ரம்ப்போட ரிஸ்க் வேறு பெரிய ரிஸ்க்காக இருக்குது. ஸோ எப்படி வந்து 2019 வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றப்போ அது நம்முடைய பொருளாதாரத்தையே பாதிக்கும் அப்படின்னு வந்ததோ, ஏறக்குறைய அதே நிலைமை இப்போ இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா, அப்போ பொருளாதாரம் பாதிக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம்தான் இருந்தது. இப்போ நிறைய பேர் நான் சொல்கிறாங்க, இல்லைங்க பொருளாதாரம் ஆல்ரெடி பாதிச்சு தாங்க இருக்குது, கண்டிப்பாக வந்து பொருளாதாரம் வந்து நல்ல நிலையில் இல்லை. நம்ம கூட ஏற்கனவே பேசியிருந்தோம், நான் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு மோசமாக இந்த சென்ற காலாண்டு ரிசல்ட்டு, கார்ப்பரேட் ரிசல்ட் எதுவுமே சரியில்லை, எல்லாமே மோசமாக இருந்தது அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம். இந்த காலாண்டு ரிசல்ட்டெல்லாம் எதுவுமே சரியில்லை. அப்புறம் வந்து இவங்க கண்ட மேனிக்கு வந்து ஜிஎஸ்டி அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். எல்லாத்துக்கும் வந்து அளவுக்கு அதிகமாக ஜிஎஸ்டி வாங்குறதும் ஒரு காரணம். ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, சரி இப்போ 2019 ஏதோ ஒரு அதிரடியாக ஒன்று பண்ணாங்க இல்லையா, கார்ப்பரேட் டேக்ஸ் குறைச்சாங்க இல்லையா, அது வந்து பங்குச்சந்தையில் அதை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. அந்த அன்னைக்கு 6-7% ஏறிச்சு இல்லைங்களா, அது ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில். அது வந்து நிர்மலா சீதாராமன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில். ஸோ இப்போ நிர்மலா சீதாராமன் கேண்டில் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கேண்டில் ஒன்று பண்ணால் தான் வந்து பங்குச்சந்தை திரும்ப ரிவைவ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறார், போன வெள்ளிக்கிழமை இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் நாங்கள் ஜிஎஸ்டிகளை குறைப்போம், இப்போ வந்து 5, 12, 18, 28ன்னு 4 ஸ்லாப் இருக்குது, இந்த 4 ஸ்லாப் வந்து நாங்கள் 2 ஸ்லாப்பாக குறைப்போம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 12லாம் வந்து 5க்கு வந்துடும், 28லாம் வந்து 18க்கு வந்துடும். இதுக்கப்புறம் பாவப்பட்ட டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. பாவப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் அதிகம். இந்த 28% ஜிஎஸ்டி இல்லாமல் அதுக்கு கூடுதலாக செஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து புகைப்பிடிக்கிறது. புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடு, அது வந்து ஒரு பாவமான செயல். அதுக்காக சிகரெட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் அதிகமாக வரும். 28% ஜிஎஸ்டி இருக்காது,
28% ப்ளஸ் 17%, கிட்டத்தட்ட 45% இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோக்கு, பெப்சி, அதெல்லாமும் உடம்புக்கு நல்லது கிடையாது. பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு கோக்கு கேனில் பார்த்திங்கன்னா 7 ஸ்பூன் சர்க்கரை இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து 28 + 17 45 இருக்கும். ஆனால் இந்தியாவில் தான் ஒரு அன்யூஷுவலான ரூல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த நம்ம ரோடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மேடு பள்ளம், ஒரு ரோடெலாம் வந்து சமமாக இருக்காது. ஆனால் நம்ம கார்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், கார்லாம் மேடு பள்ளத்தில் இறங்கி நிறைய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அதுதான் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா கிளியரிங் ஹைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அந்த மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு பாவப்பட்ட செயல் அது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இருக்கிறதுலே ஐஎஸ்டி ஜிஎஸ்டி 50%, 28% + 22%. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாவப்பட்ட செயல்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து அதிகபட்சமாக 40% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 45, 50 தெரியும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50ங்கிறது 40க்கு வரும், 28ங்கிறது 18க்கு வரும், 12ங்கிறது 5க்கு வரும். பட் இதில் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ், அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறவங்க கேட்குறது என்னென்னா, முன்னெல்லாம் ஐயா சாமி இன்சூரன்ஸுக்கெல்லாம் போய் இப்போ 18% ஜிஎஸ்டி வாங்குறீங்களே, நல்லா இருக்குமா, கொஞ்சம் குறைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அரசாங்கத்தில், எங்கள் ஜிஎஸ்டிலாம் வந்து அரசாங்கத்தோட கண்ட்ரோல்லே கிடையாதுங்க, அது ஜிஎஸ்டி கவுன்சில்னு தனியாக இருக்குது. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் அதை பற்றி பேசணும், ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அதை முடிவு எடுப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் இருப்பாங்க, எதிர்கட்சி சார்ந்தவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு பதில் சொன்னாங்க. இப்போது பிரைம் மினிஸ்டர் வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஜிஎஸ்டி நாங்கள் குறைப்போன்ட்டு. அப்போ உண்மையான பவர் எங்கே இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருக்குதா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு இருக்குதா அப்படின்ற கேள்வி வருது. இதை ஜிஎஸ்டி கவுன்சிலெலாம் அவங்க எதுவுமே இது பண்ண மாதிரி, டிஸ்கஸ் பண்ண மாதிரி தெரில. ஸோ இவங்க முதல்ல டெசிஷனை எடுத்து, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் டெசிஷன் எடுத்துகிட்டு பொதுமக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதை பற்றி பேசுகிறாங்க, மற்ற அமைச்சர்களுக்கு அதை விவரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பேசுகிறோம்னா அரசியல் ஆகிடும், அது விட்டுரும், அது வேண்டாம். அவங்க ப்ரெஷர்னால் செஞ்சாங்களா, இல்லை ப்ரெஷர் இல்லாமல் செஞ்சாங்களா, இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பிரதமருக்கு அதிகாரம் இருக்குதா, இல்லை ஜிஎஸ்டி அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நல்ல விஷயம், ஜிஎஸ்டி குறைய போது, அது நமக்கு சந்தோஷம், நல்ல விஷயம். அதோடு அதை நிறுத்திக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வந்துடும், திரும்ப ஆல் டைம் ஹை போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2019 அந்த நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணப்போ அப்போ வந்த கேண்டில் உலகத்திலே யாராலையும் மறக்க முடியாத கேண்டில். அதுக்காக தான் நிர்மலா சீதாராமன் கேண்டில்னு பேரே வச்சாங்க. அது 2 நாளில் 10% ஏறி இருந்தது. ஆனால் இந்த தடவை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணப்போ அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா 1% தான் ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்குது. இருந்தாலும் 1 அல்லது 2%, 1 அல்லது 2%ங்கிறது வந்து ஒரு சாதாரண மார்க்கெட்டில் கூட ஏறும். இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாலிசி டெசிஷன்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அது வந்து 1. 2வது, போன தடவை நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணப்போ அவங்க முடிவு பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணால் இம்மிடியேட்டாக அந்த இது வந்து இஃபெக்ட் வந்துடுச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து குறைப்போன்னு சொன்னாங்களே தவிர, அது இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது வந்து ஒரு தீபாவளி கிட்ட குறைப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எப்பவுமே ஏதாவது ஒன்று பண்ணால் உடனடியாக பண்ணிடணும். ஒரு விஜய் படத்தில் வரும், யாரையாவது போட்டு தள்ளனா போட்டு தள்ளிடணும் உடனே. நீ இல்லை உன்னை போட போகிறேன்லாம் மிரட்டலாம் கூடாது. எதனாலனாக்கா, இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு கார் வாங்கலாம்னு யோசனை பண்ணியிருந்தீங்க. இப்போ தீபாவளிக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி குறைப்போம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீபாவளிக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு அப்போ என்ன ஆகும், அடுத்த இன்னையிலேருந்து தீபாவளி வரைக்கும் யாரும் கார் வாங்க மாட்டாங்க. அப்போது தீபாவளிக்கு அப்புறம் கார் சேல்ஸ் அதிகமாகுது. ஆனால் இப்போ அது பிரச்சனை வருதில்ல. ஸோ அதனால் ஒன்று முடிவு பண்ணிட்டா உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். இல்லைன்னா நான் 3 மாதம் கழிச்சு பண்ண போகிறேன், 6 மாதம் கழிச்சு பண்ண போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க இப்போது. அதனால் இது வந்து ஒரு என்னென்னா, பங்குச்சந்தைகள் ஒரு பெருசாக பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கான இது கூட காரணமாக இருக்கலாம். தீபாவளிக்கு அப்புறமா ஒரு வேளை நல்லாயிருக்கும் சேல்ஸ்லாம். பட் இப்போத்துலேருந்து தீபாவளி வரைக்கும் சேல்ஸ்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால பங்குச்சந்தைகள் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரம்ப்போட ரிஸ்க் இன்னும் இருக்குது. அவங்க வந்து 25ஆந்தேதி அவங்க வந்து இங்கே வர்றதா இருந்தாங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்காக. அதுவும் ஏதோ பிரச்சனை இல்லை, அது கேன்சல் ஆகிடுச்சு. அதே போல் ட்ரம்ப்பும் புட்டினும் பேசினாக்கா அதில் ஏதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கு ஏதாவது ஒரு சீஸ்ஃபயர் வருது, போர் நிறுத்த ஒப்பந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னாங்க. அதுவும் நடக்கலை. ஸோ இப்போ எதுவுமே இல்லாததுனால அந்த ட்ரம்ப்பினுடைய ரிஸ்க்கும் நமக்கு இன்னும் தொடர்ந்து இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், கடந்த சில மாதங்களில் வந்து உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே நல்லா மேல் நோக்கி போயிருக்கும்போது வேர்ல்டுலேயே ஒஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் தான் கடந்த சில மாதங்களில் அது இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு வேளை வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் வந்து இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, அது செப்டம்பரில் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்கும், அதில் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தை எப்படி நம்ம முழுசாக நம்ப முடியும்? அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டு வரட்டும். இப்போ சில நேரங்களில் சொல்லுவாங்க 28லேருந்து 18 கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. பட் எல்லா பொருளுக்கும் கொண்டு வர மாட்டாங்க. சில பொருளுக்கு என்ன பண்ணுவாங்க, சிலது 40 கூட கொண்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து எது வரப்போகுது அதுன்றது இன்னும் கொஞ்சம் அது ஒரு தெளிவு இல்லை. இப்போது சொல்லியிருக்கிறாங்க, அவங்க இன்டென்ஷன் இருக்குது, பட் அது இன்னும் முடிவு வந்து வரல. அதனால் பங்குச்சந்தைகள் நம்ம கொஞ்சம் நிதானமாக ரியாக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். அதில் நம்முடைய நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட 26,300. அது சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருந்தால் இந்த நவம்பர் டிசம்பரில், ஏன்னா நான் இந்த வருஷம் தீபாவளி வந்து நவம்பர் மாதம் தான் வருது, அந்த நவம்பர் டிசம்பர் வாக்கில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அகெயின் வந்து இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த தொடர்ந்து பங்குகளை விற்றுன்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இது போகாமலும் போனாலும் போகலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற வரைக்கும் தான் நம்மளால் இப்போ சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிறது பங்குச்சந்தை சார்ந்து என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். சாதாரண மக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தீபாவளி பரிசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எளிய மக்களுக்கு இது எந்தெந்த வகையில் வந்து பயன்படும், எந்தெந்த பொருட்களுக்கான விலை வந்து குறையும் சார்? பொதுவாக வந்து 4 ரேட் இருக்குது, 5, 12, 18, 28. ஸோ 5ன்றது வந்து ரொம்ப எசென்ஷியலு, 12ன்றது ஓரளவு எசென்ஷியலு, 18ன்றது நார்மல் எல்லா பொருட்களும், இப்போ 28ங்கிறது லக்ஸுரி. இப்போ இந்த 28ன்றது 18 வரும்போது ஏன்னா லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து விலை குறையும். ரொம்ப எளிய மக்களுக்கு பயன்பாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு லக்ஸுரி. ஸோ ஆனால் நம்ம ஊரில் இந்த லக்ஸுரின்றதுக்கு என்ன டெஃபினேஷன், அது வந்து வேறு விஷயம். இப்போது ஏசி அது வந்து லக்ஸுரி தான். வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், இது எல்லாமே வந்து 28லேருந்து 18க்கு வரும்போது, முக்கியமாக கார் வந்து விலை குறையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்திருக்கும். இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கண்ணு சரியாக தெரிலன்னு சொல்லிட்டு கண்ணாடி வாங்குறதுக்கு போனேன். அதில் பார்த்திங்கன்னா 28% ஜிஎஸ்டி போட்டுக்கிறாங்க. ஏசி வச்சுக்கிறது லக்ஸுரி ஓகே, வாஷிங் மிஷின் வச்சுக்கிறது கூட லக்ஸுரி தான் ஓகே, கண்ணு தெரியலன்னு கண்ணாடி வாங்க போனால் அது கூட 28% ஜிஎஸ்டியா? ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து 18%க்கு குறைஞ்சிரும். ஸோ இது வந்து லக்ஸுரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் ரொம்ப எசென்ஷியல் அப்படின்றது 5ல் இருக்குது, கொஞ்சம் ஓரளவு சுமாரான எசென்ஷியல்ன்றது 12 இருக்குன்னு. அந்த 12 வந்து அந்த 5% வரும்போது அது ஓரளவுக்கு எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த இன்சூரன்ஸுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டியை எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. அது நடந்ததுனால் உண்மையிலே வந்து இன்சூரன்ஸ், அதாவது நம்ம நாடு வந்து ஒரு ஏழை நாடு, ஆனால் மருத்துவங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமான விலை. அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, அதில் வந்து ஸ்டண்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ஒரு ஸ்டண்ட்டு போய் ஹார்ட்டில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ஒரு ஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ விலைன்னு கேட்டிங்கன்னா 1.25 லட்சம் 1.5 லட்சம் சொல்லுவாங்க இந்தியாவில். ஆனால் அந்த ஸ்டண்ட்டு எல்லாமே வந்து தயாரிக்கிறது வந்து ஐரோப்பாவில் தயாரித்து தான் இங்கே வருது. அந்த ஸ்டண்ட்லாம் ஐரோப்பாவிலேயே 25,000 ரூபாய் தான், ஆனால் இங்கே 1.5 லட்சம் ரூபா. அந்த மாதிரி மருத்துவம் வந்து அந்த காலத்தில் வந்து அமீர் கான்னு ஒரு நடிகர், இந்தி நடிகர், அது வந்து சத்தியமேவே ஜெயத்தே அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், அதில் ரொம்ப இதுவாக இருந்தது. நம்ம ஓரளவுக்கு எளிய மக்களுக்கெல்லாம் நம்ம இதை சொல்கிறோம். நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கணுன்னா உங்கள் டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரை நீங்கள் போய் ஃபார்மஸியில் வாங்காதீங்க.
ஏன்னா அதெல்லாம் விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மக்கள் மருந்தகம், முதலமைச்சர் மருந்தகம் அப்படின்லாம் நிறைய சில மருந்தகங்கள் இருக்குது. அங்கெல்லாம் போய் மருந்து வாங்கினீங்கன்னா விலை வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்கும். நான் வந்து ஒரு ஏதோ ஒரு மாத்திரை வாங்க போனேன். டாக்டர் எழுதி கொடுத்தது கடையில் கேட்டால் ₹100 இருந்தது. அதை மக்கள் மருந்தகத்தில் போய் கேட்டால் அது ₹3 தான் அந்த மாத்திரை. ₹100 எங்கே இருக்குது, ₹3 எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் வந்து ஏழை மக்களுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஏழை மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அது வந்து ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதே கெமிக்கல் காம்பனண்ட் இருக்கிறது, ஆனால் அன்பிராண்டடாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இன்சூரன்ஸு போய் 18% ஜிஎஸ்டி அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் குறையும். நிறைய பேர் வந்து விரும்பி இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நல்லது ஆக்சுவலாக. சரி, இப்போ நீங்கள் கார் பற்றி சொல்லியிருந்தீங்க. நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா அந்த கார் சார்ந்த நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. அந்த செக்டார் வைஸே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது அப்படியே தொடருமா? இந்த வெள்ளிக்கிழமை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து லீவு நமக்கு. மண்டே தான் மார்க்கெட் ஆரம்பிச்சது. மண்டே பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டரும் கன்சியூமர் டியூரபிள்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏசி, வாஷிங் மிஷின், இந்த 2 செக்டரும் நல்ல ஹியூஜ் அவுட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து ரிலையன்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் வந்தது. அதனால் ரிலையன்ஸும் பாரதி ஏர்டெல்லும் நல்லா ஏற்றம் கண்டது. திரும்ப வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு வேல்யூ பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ரொம்ப இறங்கிடுச்சு, இதை விட இறங்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இருக்காது, கொஞ்சம் ஏறும் அப்படின்ட்டு நம்ம போன வாரம் பேசும்போது கூட அந்த டிசிஎஸில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லியிருந்தோம். நான் வந்து ஒரு புட்டு வந்து ₹27 செல் பண்ணியிருந்தேன்ட்டு. அது இன்றைக்கி ₹7 கீழே வந்துருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான ரேட் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ₹7 கீழே தான் இருக்கும். அது நல்ல ப்ராஃபிட்டு. அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. ஸோ ஐடி பங்குகள் நல்லா ஏறி இருந்தது. இந்த மாதிரி எப்பவுமே புல் மார்க்கெட்டில் எப்படின்னா ஒரு செக்டர் மேலே போகும், அதில் கொஞ்சம் ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா அதில் வேல்யூ இருக்காது அப்படின்ட்டு அடுத்த செக்டர் வாங்குவாங்க, அது மேலே போகும், அடுத்து இன்னொரு செக்டர், அப்படி தான் ஒட்டு மொத்தமாக எல்லா செக்டரும் மேலே போகும்போது தான் நல்ல ஒரு தட்ஸ் அ டைம் டு செல் ஆக்சுவலாக. அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு வாரத்தில் ஆட்டோ, கன்சூமர் கூட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அந்த டெலகாம் ரிலேட்டட் கம்பெனிஸு, ஐடி, இது எல்லாமே நல்லா மேலே போயிருக்கு. இது எல்லாமே வந்து தொடர்ந்து எதுவும் இந்த ட்ரம்ப் டேரிஃப்லாம் வந்து ஒரு ஏதோ ஒன்று கொஞ்சம் செட்டில் ஆச்சுனால் பங்குகள் ஒட்டுமொத்தமாக எல்லா செக்டருமே இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது நம்ம ஒரு பக்கம் வந்து இந்தியா சீனா இடையே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா அவங்களுக்குள்ளேயுமே பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. நமக்கு சாதகமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வர இருக்குது சார் அப்கமிங் டேஸில்? இந்தியா சைனா கூட இருக்கிறது வந்து அகைன் அது வந்து கொஞ்சம் அரசியலாக போயிடும். பொதுவாக வந்து இந்தியா வந்து வெளியுறவுத்துறை கொள்கைகள் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு நாடு கூடமே வந்து இவங்களுக்கு ஒரு அணுக்கமான ஒரு உறவு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இந்தியா வந்து ரொம்ப அணுக்கமான உறவு வச்சுக்கிறாங்கன்னா 2 நாடு கிட்ட தான். ஒன்று இஸ்ரேல் கிட்ட, இன்னொன்று ரஷ்யா கிட்ட. ரஷ்யா கிட்ட தான் குரூட் ஆயில் வாங்குறாங்க, கம்மியான விலையில் கொடுக்குறாங்களே, அதனால் அவங்கக்கிட்ட நட்பாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் கிட்ட நிறைய ட்ரோன்ஸ்லாம் வாங்குறாங்க. இது இல்லாமல் நடுவில் பெகாசஸ் அப்படின்னு சில இதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் வந்து இஸ்ரேல் கிட்ட தான் வாங்குறாங்க. அதனால் இந்த 2 நாடுகள் கிட்ட மட்டும்தான் ஒரு நல்ல உறவு இருந்தது. அமெரிக்கா கூட ஒரு நல்ல உறவு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அமெரிக்கா கூட நல்ல உறவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு வந்து யூஎஸை கண்டா ஆகலை, யூஎஸுக்கு சைனாவை கண்டா ஆகலை. அதனால் நம்ம எதிரிக்கு எதிரி சைனா. அதனால் இப்போ கொஞ்சம் நட்பு பாராட்டுறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீனா கிட்ட இவங்க நட்பே பாராட்டலை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நீங்கள் டிக்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து சைனீஸோட ஆப் தான் அது. டிக்டாக் மாதிரி இன்னும் பல ஆப் வந்து சைனாவோட ஆப்பெல்லாம் வந்து இங்கே பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் சீனர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு விசா கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு கொள்கையினால்
இப்போ கொஞ்சம் சைனா கூட கொஞ்சம் நெருக்கம் காமிக்கிறாங்க. இப்போது சைனாலேருந்து வரவங்களுக்கு விசா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்முடைய பிரதமர் இப்போது சைனாவுக்கு போகிறாரு. சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இங்கே வந்திருந்தார். அதுக்கப்புறம் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் டைரக்ட் ஃப்ளைட் கனெக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது என்னென்னா வந்து ஒருவேளை நாளைக்கு சைனாவும் அமெரிக்காவும் நண்பர்கள் ஆகிட்டாங்கன்னா, ஸோ அப்படின்னு அதாவது ஒரு நாடு கூட நட்புறவு அப்படின்னு நமக்கு தொடர்ந்து எப்படி ரஷ்யா கிட்ட காலாகாலமாக நம்ம நட்புறவு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு நல்ல நட்புறவு பல நாடுகள் கூட நமக்கு இருக்கணும். ஸோ ஒரு சைனா கூட சண்டை போட்டுக்கிறது, அமெரிக்கா பிரச்சனை பண்ணுறான்றதுனால இப்போ சைனா கூட சேர்றது, இதெல்லாம் ஒரு நல்ல வெளியுறவுத்துறை கொள்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது இது எல்லாமே ட்ரம்ப் கிட்ட தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து மிரட்டுறாரு. அந்த மிரட்டலுக்கு பயந்து நம்ம ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணுமா அல்லது நிறுத்தக்கூடாதா? நிறுத்தக்கூடாதுன்றது நம்ம எண்ணம். ஏன்னா அங்கே தான் குறைவான விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்குது. ஆனால் நிறுத்தலைன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு அமெரிக்கா மிரட்டுறாங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். இதுக்கு நடுவில் சமீபத்தில் வந்த செய்தி ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியா வந்து ஒரு 3% கச்சா எண்ணெயை தான் வாங்கிட்டு இருந்தாங்க. கடந்த 2 மாதத்தில் அந்த கச்சா எண்ணெய் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறத அதிகரிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 மாதத்தில் அது வந்து கிட்டத்தட்ட 8% அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. வந்து நமக்கு அவங்க விற்கணும் அப்படின்னு தான், ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம். ஏன்னா மேற்கத்திய நாடுகள்லாம் அவங்கக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதில்ல, நம்ம வாங்குறதுனால அவங்களுக்கு ஒரு வருமானம், இன்னும் தொடர்ந்து விற்கணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் இது ட்ரம்ப் வந்து இது என்ன பண்ண போகிறாரு அப்படிலாம் பண்ண இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். சார், நம்ம இப்போ வரி விதிப்புக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலேருந்துன்னு பார்த்தோம். இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை 27ஆம் தேதியிலேருந்து இது அமலுக்கு வந்துருமா? அதாவது இப்போதைக்கு 27ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரும் அப்படின்றது தான் ஒரு கருத்து. ஒருவேளை 26ஆம் தேதி நைட்டு ட்ரம்ப் ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம். சரி, இப்போது கமாடிட்டி வெள்ளி, தங்கம் கடந்த ஒரு வாரத்தில் இந்த நியூஸ் வந்தப்புறம் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததா? இல்லை, கொஞ்சம் தங்கம் விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது என்னென்னா, இந்தியாவில் ஜிஎஸ்டி குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியாவில் வந்து பொருட்கள் அதிகமாக விற்பனையாகும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருந்தால் நம்முடைய கரன்சி கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம நாட்டில் தங்கத்தோட விலை 3 விஷயங்களை பொறுத்து மாறுபடும். ஒன்று உலக அளவில் தங்கம் விலை, 2வது இந்திய ருப்பியோட வேல்யூ, 3வது இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ். இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து அடிக்கடிலாம் மாறாது, அதனால் அதை விட்டுருவோம். 2 விஷயம், ஒன்று உலகத்துலேயும் தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையுது. ஏன்னா இப்போது இந்த அன்சர்டனிட்டிலாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. இந்த ரஷ்யா யுக்ரைன் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைலாம் நடக்குது. அமெரிக்காலேயும் வட்டி விகிதங்கள் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அன்சர்டனிட்டி கொஞ்சம் குறையிறதுனால தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் நமக்கும் வந்து இந்திய ரூபாய் வந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிருக்கு இந்த ஜிஎஸ்டி குறைக்க போகிறோன்னு நியூஸ் வந்தோடனே. ஸோ இந்த 2 காரணத்தினால இங்கே வந்து தங்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் வந்து பெரிய லெவலெலாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அது கொஞ்சம் ஒரு 3% 4% மேலே கீழே அப்படி போயின்னு இருக்கும். சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறது தங்கம் வாங்குறவங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? அதனுடைய விலையில் வந்து ஏற்றமோ இறக்கமோ இருக்குமா? கரெக்டாக வந்துட்டிங்க, ஒரு பெண்மணின்றதை காமிச்சிட்டிங்க. அதுக்கு வந்து 3% ஜிஎஸ்டிக்கு இது, அதை அவங்க குறைக்கிற எண்ணமே அரசாங்கத்துக்கு கிடையாது. அப்போ தங்கம் விலை குறையாது இல்லை சார்? அதாவது இந்த ஜிஎஸ்டினால தங்கம் விலை குறையாது. ஓகே சார், இப்போ வரும் வாரத்தில் நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்படி ட்ரேட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேரிஷ்னஸ் அப்படின்றது போயிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நிஃப்டி வந்து 25,105 அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனால் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 25,105க்கு மேலே தான் ட்ரெண்ட் நடந்துட்டு இருந்தது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செபியோட ரிப்போர்ட்டோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ வந்து க்ளோசிங்கில் வந்து 25,105க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து 25,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வச்சு பார்க்கும்போது
பட் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து ஒரு 24,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். ஸோ 24,800 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடந்த 2 மாதத்தில் ஹை வந்து 25,650. ஸோ அதனால் ஒரு 24,800க்கு கீழே போகாமலும் 25,650க்கு மேலே போகாமலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு ட்ரெயின் நடக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்த வாரம் வந்து ஒரு நாள் பப்ளிக் ஹாலிடே இருக்குது, விநாயகர் சதுர்த்தி. மொத்தமே வந்து அடுத்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரி வரைக்கும் 4 நாட்கள் தான் ட்ரேட் இருக்குது. அதில் ஒரு பெருசாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட்டு மார்க்கெட் வந்து இட்ஸ் அ கன்சாலிடேஷன் வித் பாசிட்டிவ் பயாஸ் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா 25,650ன்றதும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 24,800லேருந்து 25,500க்குள்ளார ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.